ரைட். இலங்கையினுடைய குடியேற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது பாடப்பரப்பு தான் நாங்கள் பகுதி ஒன்று வினாக்கள் 2016 ஆண்டில் இருந்து 2024 ஆண்டு வரையான ஓலவல் எக்ஸாமில் வருகை தந்த வினாக்கள் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் எல்லாருமே பார்த்து கொள்ள போறோம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல ஒரு முதலாவது வினா, பட்டணம் அல்ல பட்டுன்கம் என்ற ஒரு விடயம் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப வரலாற்று காலம். என்ன வரலாற்று காலம்? ஆரம்ப வரலாற்று காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்துல குறிப்பாக இந்த தொழில்களை அடிப்படையாக கொண்ட குடியேற்றங்கள், காரண காரியங்களோட தொடர்புடைய குடியேற்றங்கள் என்று சொல்லி குடியேற்றங்கள் காணப்பட்டது. அப்ப செயற்பாடுகள் அல்லது காரணங்களின் அடிப்படையில தோற்றம் பெற்றிருக்கின்ற குடியேற்றங்கள் என்று பார்த்தோம்டாடா, முதலாவது விடயம் பாருங்க, வர்த்தக நகரங்களை அண்டிய குடியிருப்புகள். அப்ப சிறு வர்த்தக நகர குடியிருப்புகளை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? சிறு வர்த்தக நகர குடியிருப்புகளை எப்படி நாங்கள் சொல்லுவோம்டா, நியங்கம் என்ற பெயரால சொல்லுவோம். ரைட், நியங்கம். நியம்கம் என்ற பெயரால குறிப்பிட்டுக் கொள்ளுவோம். பல்வேறு கைத்தொழிலுக்கு பிரசித்தமான குடியிருப்புகள். அப்ப கைத்தொழில் ரீதியாக பிரசித்தி பெற்ற குடியிருப்புகள் நாங்கள் தொழில் அடிப்படையில வகைப்படுத்திக் கொள்ளலாம். மட்பாண்டம், ஆபரண கைத்தொழில் என்று சொல்லி அந்த குடியிருப்புகளை வகைப்படுத்திக் கொள்ளலாம். சிறு குளங்களுக்கு அருகில் அமைந்த குடியேற்றங்கள், இது வாபிகாம என்று சொல்லுவோம். சரியான வாபிகாம, வாபிகாம குளக்குடியேற்றங்களை குறிப்பிடுவது வாபிகாம என்ற பெயரால குறிப்பிடுவோம். அப்ப ஆற்றுமுகம் சார்ந்த துறைமுகங்களை அண்டிய குடியேற்றங்கள். அப்ப ஆற்றுமுகங்களை சார்ந்த துறைமுகங்களை அண்டிய குடியேற்றங்கள்தான் இந்த பட்டுன்கம் அல்லது பட்டணகாமம் என்ற பெயரால குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா? பட்டுன்கம் அல்லது பட்டணகாமம் என்ற பெயரால குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய கற்சாதனங்கள் கிடைக்கப் பெற்றுள்ள பதிராஜவெல, என்ன ராஜவெல? பதிராஜவெல என்ற பிரதேசத்தின் இரணைமடே படிவுக்குரிய கற்கால சரளைக்கல் படிவு கால அளவீட்டுக்கு அமைவாக. சரிதானே? அப்ப இங்க சரளைக்கல் படிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அந்த சரளைக்கல் படிவுகள் பல்வேறு காலநிலை வலயங்களுக்கு ஏற்ப, அதாவது கால ஆண்டுகளுக்கு ஏற்ப கிடைக்க பெற்றது. அப்ப இதுல பாருங்க, எல்லாரும் 4 ஆண்டுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. முதலாவது 1,25,000 ஆண்டுகள். சரியா? முதலாவது 1,25,000 ஆண்டுகளுக்கு பழமையானது என்று சொல்லி தரப்பட்டது. ரைட். இரண்டாவது 80,000 ஆண்டுகளுக்கு பழமையானது. மூன்றாவது 38,000 ஆண்டுகளுக்கு பழமையானது. ரைட், 38,000 ஆண்டுகளுக்கு பழமையானது. நாலாவது 20,000 ஆண்டுகளுக்கு பழமையானது என்று சொல்லி தரப்பட்டது. 28,000 ஆண்டுகளுக்கு பழமையானது. அப்ப இங்க 28,000 ஆண்டுகளுக்கு பழமையானது என்னென்று பார்த்தீங்களா, குஜுவிட்ட பட்டதொம்பலென. சரியான? குஜுவிட்ட பட்டதொம்பலென, குஜுவிட்ட பட்டதொம்பலென என்ற இடம்தான் 28,000 வருடங்களுக்கு பழமையானது. 38,000 வருடங்களுக்கு பாகியன் கலை. 38,000 வருடங்களுக்கு எந்த இடம்? பாகியன் கலை. ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், 38,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இடம் எங்கே என்று பார்த்தோம்னா பாகியன் கலை. அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், 80,000 வருடங்கள் பூந்தலை
எந்த இடம்? பூந்தல வெள்ளை கங்கொட. ரைட், பூந்தல வெள்ளை கங்கொட. அப்ப கேள்வி என்னடா? பதிராய விலை. பதிராய விலையில என்ன இருக்க போது? கிட்டத்தட்ட 1,25,000 ஆண்டுகளுக்கு பழமையானது. எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு? 1,25,000 ஆண்டுகளுக்கு பழமையானது. சரிதானே? 1,25,000 ஆண்டுகளுக்கு பழமையானது. ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது? 1,25,000 ஆண்டுகளுக்கு பழமையானது. சரியா? அப்ப பாருங்க அடுத்த விடயம் பிள்ளைகள். சரி, இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சரியான? எந்த கேள்விக்கு போறோம்? அடுத்த கேள்விக்குள்ள போறோம். ரைட். நாம் இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதன் வாழ்க்கை முறை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள உதவும் பெரும்பாலான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடமாக கருதப்படுவது. அப்ப முதலாவது ரிட்டிகளை, கந்தரோட, பாகியன்களை, கதிர்காமம். அப்ப நீங்க நேரடியா ஒன்றும் யோசிக்காம சிம்பிளா கேடுவீங்களா? என்னடா இடம்? பாகியன்கலை என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். எங்கடா? பாகியன்களை. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஆதாரங்கள் முழுமையாக கிடைத்த இடங்கள் இந்த பாகியன்கலை பழமை வாய்ந்த இடம். இந்த பாகியன்கலை பல்வேறு சான்றுகளை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் எங்களுக்கு தந்துதவுது. ஒன்று, மரணச்சடங்கு முறைகள், அதாவது முறையற்ற மரணச்சடங்கு முறைகள்ல எலும்புக்கூடுகளுக்கு நிறம் பூசுறது. ரைட். முறையான மரணச்சடங்கு, முறையற்ற மரணச்சடங்கு முறைகள்ல எலும்புக்கூடுகளுக்கு நிறம் பூசுறது. 9 எலும்புக்கூடுகளின் சான்றுகள் கண்டெடுக்கப்பட்டமை. சரியா? 9 எலும்புக்கூடுகளுடைய சான்றுகள் கண்டெடுக்கப்பட்டமை. இப்படியான சான்றுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் இந்த பாகியன்கலை என்று சொல்லப்படுகின்ற இடம். அடுத்த பாருங்கடா, இலங்கையின் இரும்பு பயன்பாடு தொடர்பான தெளிவான தொல்பொருளியல் சான்று முதலில் கிடைக்கப்பெற்ற இடம். இப்ப பாருங்க எல்லாரும், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் கல்லாயுதங்களை பயன்படுத்துறாங்க. அதே கல்லாயுத பயன்பாடு அப்படியே முன்வரலாற்று காலத்துக்கு போகுது. எங்க போகுது கிருத்தையன்? முன்வரலாற்று காலத்துக்குள்ள போகுது. ஆனா முன்வரலாற்று காலத்தினுடைய ஆரம்பத்தில் அதை கைவிடையில. அப்படியே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில, முன்வரலாற்று காலத்தினுடைய நடுப்பகுதியில இரும்பினுடைய பாவனை இங்கு ஆரம்பிக்குது. இதனாலதான் இந்த முன்வரலாற்று காலத்தை பார்த்தீங்களா ஆரம்ப இரும்பு யுகம் என்ற பெயரால அழைக்கணும். என்ன பெயரால? ஆரம்ப இரும்பு யுகம் என்ற பெயரால அப்ப அழைக்கிறார். என்ன யுகம்? ஆரம்ப இரும்பு யுகம் அல்லது இரும்பு யுகம் என்று சொல்லி அழைக்கணும். அப்ப உங்களுக்கு இப்ப இந்த கேள்விக்கு விட விளங்கி இருக்கும், என்ன விடையாக இருக்க போகுது என்று சொல்லி. அப்ப முன்வரலாற்று காலத்தை ஆரம்ப இரும்பு யுகம் என்று அழைப்பார். அப்ப இரும்பினுடைய தெளிவான சான்று எங்க கிடைக்குது? முன்வரலாற்று கால பகுதியில. இந்த காலம் முன்வரலாற்று காலப்பகுதியில இந்த சான்றுகள், தெளிவான சான்றுகள் என்ன செய்யப்படுது என்று சொன்னா கிடைக்கப்பெறுகின்றது. சரியா? தெளிவான சான்றுகள் கிடைக்கப்பெறுகின்றது. ரைட். இப்ப பாருங்க எல்லாரும், சரியா? அடுத்த கேள்வி, வேட்டையாடுதலின் மூலம் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்த அடிப்படை சுற்றாடல் காரணி மேல் வருவனவற்றுள் யார்? இப்ப எங்கள் எல்லாருக்குமே தெரியும், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வேட்டையாடுறான். வேட்டையாடுறதுக்கு என்ன காரணம்? ஒரு பெரும்பனி யுகத்தினுடைய செயற்பாடு.
தாவரங்கள் வளர்ச்சி இல்லாம போகுது. அப்ப இடத்துக்கிடம் இடம்பெயர்ந்து சென்று வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்ப ஆரம்பகால மனிதன் விலங்குகளை வேட்டையாடி வாழுகின்றான். என்ன செய்யறான்? ஆரம்பகால மனிதன் விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த பல்வேறு மாற்றங்கள் இங்க நிகழ ஆரம்பிக்கின்றது. அப்படியே காலப்போக்கில மிருகங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறான். மிருகங்களை வளர்க்க ஆரம்பிக்கின்ற போது தாவரங்களினுடைய பயன்பாடுகள் உருவாகுது. அப்ப விவசாயம் செய்ய மனிதன் ஈடுபட போறான். இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? ஒன்று மண்ணினுடைய வளமான தன்மை அதிகரித்தமை. சரி, ஓகே, ஓரளவுக்கு சரியா இருக்கு. வேட்டையாடுதலுக்கு பொருத்தமான விலங்குகளின் தட்டுப்பாடு பிழை. குளிர்காலநிலை மாற்றம் ஒற்று வெப்ப காலநிலை ஆரம்பமாகியமை சரி. மக்களுடைய தொகை அதிகரிப்பும் பரவல் இல்ல, இது கொஞ்சம் அதிகரிச்சு கொண்டுதான் போகும் மக்களுடைய தொகை. ஏன்? கொஞ்சம் மாற்றம் நிகழ்கின்ற போது. ஆனா வேட்டையாடுதலின் மூலம் வாழ்ந்த வரலாற்றுக்கு உட்பட்ட மனிதன் விவசாயத்தில் ஈடுபட காரணம் என்னடா? குளிர்காலநிலை, குளிர்மையான காலநிலை மாற்றமுற்று போகும். அப்ப பெரும்பனி யுகம் காரணமாக அந்த பனிகள் எல்லாம் அற்று போய் வெப்பமான காலையில உருவாகிக்கல. தாவரங்களில வளர்ச்சி நிலை ஆரம்பிக்குது. அப்ப விவசாயம் செய்ய தொடங்க போறான். அப்ப என்ன விட குளிர்காலநிலை மாற்றமுற்று வெப்பமான காலநிலை ஆரம்பித்தது. அடுத்த கேள்வியை பாருங்கடா. ஆரம்ப வரலாற்று காலத்தில் இலங்கையின் குடியிருப்புகளின் பரவல் தொடர்பானதொரு விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு முக்கியமானதாக அமைகின்றது இது. ஆரம்ப வரலாற்று காலம் என்றாலே குளங்கள்லாம். அப்ப குளங்களை அடிப்படையாக கொண்ட குடியேற்றம். அப்ப இப்படியான குளங்கள் கிராமிய குளங்களினுடைய விஸ்தரிப்பு. இதனுடைய விஸ்தரிப்பு கிராமிய குளங்களினுடைய விஸ்தரிப்பு. அப்ப பாருங்க, இதனுடைய விஸ்தரிப்பு கிராமிய குளங்களினுடைய விஸ்தரிப்பு. அடுத்த பாருங்க, இலங்கையின் முன் வரலாற்று கால பகுதிக்குரிய முக்கியமான சம்பவமாக அமைவது. அப்ப இலங்கையில முன் வரலாற்று காலம் என்றாலே ஒரு மாற்றம் நிறைந்த காலம். அப்ப முன் வரலாற்று காலத்துல என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குது? சரியா பிள்ளைகள்? முன் வரலாற்று காலத்துல என்ன மாற்றம்? அப்ப முன்வரலாற்று காலத்தில் இடம்பெற்ற மாற்றம் என்று பார்த்தோம்டா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், மட்பாண்டங்களை பயன்படுத்த தொடங்கியமை சரி. படிகம் மற்றும் மஞ்சள் நிற கற்களை பயன்படுத்தி கல்லாயுதங்கள். இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். என்ன காலம் இது? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். சரியா? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். தாவரங்களையும் விலங்குகளையும் தீயில் சுட்டு உட்கொண்டமை. இதுவும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். கித்துல்கல பெல்னவில இதுக்கான சான்று கிடைக்குது. நாடோடி வாழ்க்கை முறையை இயற்கையாக கொண்டு இதுவும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அப்ப இதுல முன்வரலாற்று கால விடயம் என்னடா? முதலாவது விட. அப்ப எங்களுக்கு விடயம் தெரியுது, ஏற்பட்ட மாற்றங்கள் ஒன்று மட்பாண்டங்களை செய்ய தொடங்கியமை. எதை செய்ய தொடங்கியமை? மட்பாண்டங்களை பயன்படுத்த தொடங்கியமை. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயம் பார்ப்போம். இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்நாட்டு வாசிகள் தகனத்துக்கு ஒட்சிஜன் வாயு அவசியம். தகனம் என்றது என்னடா? ஒரு உடலத்தை எரிப்பதற்கு அறிந்திருந்தமைக்கான உதாரணம் என்ற ஒரு விடயம் கேட்டிருக்கு. அப்ப பாருங்க எல்லாரும், கித்துல்கல பெல்லென என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சுடப்பட்ட காட்டு ஈரப்பலாவினுடைய விதைகள். இது தீயில சுடப்பட்டது. சரியா? தீயில சுடப்பட்டது. சுடப்பட்டு வர்ணம் பூசப்பட்ட மட்பாத்திரங்கள். இதும் மட்பாண்டங்களை இன்னும் நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்காக, அதனுடைய தரத்தினை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது.
உடரஞ்சாம் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட வீடு இடிபாடுகளில் உள்ள சுடப்பட்ட மட்பகுதிகள். இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? மடக்கு என்று சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? மடக்கு. உடைந்த மட்பாண்ட துண்டுகள் மடக்கு. சரியா? உடைந்த மட்பாண்ட துண்டுகளை நான் மடக்கென்று சொல்லுவோம். தீவின் பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் கண்டெடுக்கப்பட்ட களிமண்ணினாலான ஓடம் போன்ற மயானங்கள். அப்ப என்ன விட பொது பிள்ளைகள்? இந்த தீவினுடைய பல்வேறு பிரதேசங்கள்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட களிமண் ஓடமயானங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த களிமண் ஓடமயானங்கள் இவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது, ஓடம் போன்ற வடிவில. ரைட். இங்க பச்சை களிமண்ணால செய்யப்பட்ட களிமண் இது. இதுக்குள்ள சடலங்களை வச்சிருக்கணும். ஒருவர் இறந்த உடனே இந்த சடலத்தை கொண்டு வைக்கணும். இந்த சடலத்தை எப்படியாவது எரிக்கணும். அப்ப எரிக்கணும் என்றா இதுக்கு ஒட்சிஜன் வாயு செலுத்தப்பட வேண்டும். அப்ப இதுல ஒரு குழாய் தொகுதி ஒன்று களிமண்ணால உருவாக்கப்படுது. அப்ப உருவாக்கப்படுகின்ற இந்த குழாய் தொகுதி ஊடாக ஒட்சிஜன் வாயு உள்ளுக்கு செலுத்தப்படுது. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற சடலம் என்ன செய்யப்படுது? எரிக்கப்படுகின்றது. உள்ளுக்கு இருக்கிற சடலம் எரிக்கப்படுகின்றது. அப்ப இந்த சடலம் என்ன செய்யுது? இப்படியே முழுமையாக எரிந்து அது சாம்பலாக மாறுகின்றது. இந்த செயற்பாடுகளுக்குத்தான் ஆரம்பகால மக்கள் எதை பயன்படுத்தி இருக்கிறோம்? இந்த ஒட்சம் வாயு ஓட்டுவினுடைய பயன்பாடுகளை இங்க பயன்படுத்தி இருக்கணும். ரைட். ஓகே. அடுத்தபடியும் பாருங்கடா. இறந்த உடல்கள் உக்கி போகும் வரை புதைத்து பின்னர் அவற்றை தோண்டி எடுத்து மண்டியோட்டை ஒப்பமிடல் செந்நிறமான கற்களால நிறம் பூசுதல். ரைட். இது ஆரம்ப காலத்துல வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் பின்பற்றிய ஒரு சடங்கு முறைகள்ல காணப்பட்டிருந்தது. என்ன முறைகள்ல? சடங்கு முறைகள்ல காணப்பட்டிருந்தது. எந்த முறைகள்ல? சடங்கு முறைகள்ல காணப்பட்டிருந்தது. அப்ப இதுல என்ன விட வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். என்னடா விட? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். சரிதானே? என்ன காலம்? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். ஏன்? அங்கதான் இந்த மண்டையோட்டை ரெண்டாக பிளக்கிறது. அதாவது ராவணா எல்ல குகை. எங்கடா? ராவணா எல்ல என்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட சான்றுகள் இருக்குது. என்ன? ராவணா எல்லையில இந்த மண்டையோட்டை ரெண்டாக பிளக்கிறது. அது கரடுமுரடான பகுதி இருக்கும். அந்த கரடுமுரடான பகுதிகளை என்ன செய்ய போயினோம்டாப்பா? மாற்றீடு, அதாவது உராய்த்து மட்டப்படுத்தி கொள்ள போயிடும். சரியா? நிறக்கற்களால பூச்சுக்களை மேற்கொள்ளுதல். இந்த செயற்பாடுகள் எதை வெளிப்படுத்துது என்று சொல்லி பார்த்தீங்கள் சொன்னாடாப்பா, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மரணச்சடங்கு முறைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சரிதான? வரலாற்றுக்கு முற்பட்ட கால மரணச்சடங்கு முறைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்பட்டிருக்கின்றது. சரியா? இப்ப பாருங்க எல்லாரும் அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க போறோம். என்ன விடயம்? அடுத்த கேள்விக்குள்ள போப்போம். சரிதான? அடுத்த கேள்வியை பாருங்க எல்லாரும். சரி. இலங்கையின் ஆரம்ப வரலாற்று காலத்தில் குடியிருப்புகளின் பரம்பலானது நதிக்கரையோரங்களுக்கு வெளியே காணப்பட்டதாக நவீன தொல்பொருளியலாளர்கள் கருதுகின்றார்கள். மேற்படி கருத்தை உறுதிப்படுத்துவதற்கு நதிக்கரை ஆக அமைந்தது எது? சொல்லுங்க. எந்த நதிக்கரை அமைந்திருக்கிறது காரணமாக என்று சொல்லி? எந்த நதிக்கரை காரணமாக அமைந்திருக்குது? கிருந்தியோயா. கிருந்தியோயா. குட். கடிகாரி. என்னோயா? கிருந்தியோயா. பிள்ளைகள், கிருந்தியோயாண்ட மறுபேர் என்னம்மா? கடிந்த நதி. கிருந்தியோயாவிന്റെ மறுபேர் என்னடா? கடிந்த நதி. ரைட். கிருந்தியோயாவினுடைய மறுபெயர் பார்த்தீங்களா பிள்ளைகள்? கடிந்த நதி. சரிதான? என்ன நதி? கடிந்த நதி. ரைட். இப்ப பாருங்க எல்லாரும்.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது. பின்வரும் உருவில் மூலம் குலத்தொகுதி ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு சரியான இதனை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக என்று சொல்லி உங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ரைட், பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இவ்வாறான குலத்தொகுதியின் நிர்மாணத்துக்கு ஒரு நோக்கமாக அமைந்திருக்கக்கூடியது. இது என்னத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம்? சரியா, என்ன நோக்கத்துக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று பார்த்தோம்னா, ஒன்று நீரை பாதுகாத்தல். சரிதான, நீரை பாதுகாத்தல். வெள்ள நீரை கட்டுப்படுத்தல். எந்த நீரை கட்டுப்படுத்தல்? வெள்ள நீரை கட்டுப்படுத்தல். சரியா, காலநிலையின் சமநிலையை பாதுகாத்தல். மண்ணரிப்பை தடுத்தல். எதை தடுத்தல்? மண்ணரிப்பை தடுத்தல். அப்ப இந்த குல அமைப்பு முறை ஏன் உருவாக்கப்பட்டது? வெள்ளத்தை கட்டுப்படுத்த. எதை கட்டுப்படுத்துறதுக்கு? வெள்ள நீரை கட்டுப்படுத்துறதுக்கு. ரைட், இப்ப பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டும், இந்த மழை காரணமாக பல்வேறு வெள்ளத்தாக்கங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது மலை சரிவான பிரதேசங்கள். ஆனா ஆரம்ப காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இந்த வெள்ளப்பெருக்குகளை கட்டுப்படுத்துறதுக்கு மலை அடிவாரங்கள், மலையின் உச்சியிலிருந்து அடிவாரங்கள் வரைக்கும் ஒரு வட்ட வடிவிலான நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்கணும். சரியா, அதுல நீர் தேங்கி நீர் இறங்குற போது அந்த மண் சரிவினுடைய தன்மைகள் குறைவடைவதற்கான சந்தர்ப்பம். சரியான, அப்ப என்னதை பாதுகாத்தல்? வெள்ளை நீரை கட்டுப்படுத்தல். இது போன்ற குலத்தொகுதி பரவலாக காண கிடைப்பதுங்கடா எந்த வலயத்துல? ஈரவலயம், உலர்வலயம், மலைநாட்டு ஈரவலயம், தாழ்நாட்டு ஈரவலயம். எந்த வலயம்? உலர்வலயம். என்ன எந்த வலயம்? உலர்வலயத்துல வாழுகின்ற மக்களுக்காக. அப்ப உலர்வலயத்துல வாழுகின்ற மக்கள் இந்த குலத்தொகுதியை என்ன பேரால சொல்லுவினம்? எல்லங்காவ. என்னகாவ? எல்லங்காவ. சரிதான, என்ன பேரால சொல்லுவினம்? எல்லங்காவை என்ற பேரால குறிப்பிட்டுக் கொள்வேன். ரைட், எல்லங்காவை என்ற பேரால குறிப்பிட்டுக் கொள்வேன். சரி, அடுத்த பாருங்கடா, இலங்கையின் வரலாற்றில் முதலில் ஆற்றுக்கு குறுக்காக அணை கட்டிய ஆட்சியாளனாக கருதப்படுவார். யார் அணை கட்டினவன்? இளநாகவன். இளநாகவன். இப்ப பாருங்கடா, பாரிய குளங்களை அமைக்கும் முறையை அறிமுகம் செய்தவன் யாரடா? பாரிய குளங்களை அமைக்கும் முறைய வாசவன். என்ன, பாரிய குளங்களை அமைக்கும் முறையை அறிமுகம் செய்தவன் வசவன். சரியா, பாரிய குளங்களை அமைக்கும் முறையை அறிமுகம் செய்தவன் வசவன். மின்னேரியா தெய்வம் என்று போற்றப்பட்டவன் மகாசேனன். மின்னேரியா தெய்வம். ஆனா இந்த மகாசேனன் தாண்டாப்பா மிக பாரிய குளம், பாரிய குளங்களுக்குள்ளேயும் மிக பாரிய குளத்தை அமைத்தவர். அந்த கால மக்களுடைய நீர்த்தேவைகளை எல்லாம் பேணி பாதுகாத்தபடியா இவரை எல்லாரும் மின்னோத்தெய்யோ இல்ல மின்னேரியா தெய்வம் என்றெல்லாம் அழைத்திருக்கிறார். சரியான, ரைட். அடுத்த பாருங்கடா, வசப மன்னன் இலங்கையில பாரியவன் லம்பகர்ண வம்சத்தை சார்ந்தவன். அடுத்த முதலாம் அக்கபோதையும் இலங்கையில குளங்கள் அமைத்த ஒரு ஆட்சியாளர். ரைட். அடுத்த பாருங்க, இதுல ஒரு விஷயம், இந்த விலங்கு வேளாண்மை என்ற இடத்துல இதை வெட்டிட்டு கீழே எழுதி கொள்ளுங்க. என்று போட்டு விலங்கு வேளாண்மை, அதாவது அதுக்கு நேரம் ஆங்கில எழுத்து ஈ போடணும். இல்லாட்டி இதுல என்றதை போட்டு விட்டீங்கன்னா சரி, ஆங்கில எழுத்து ஈ. ரைட், விலங்கு வேளாண்மை. ரைட், இப்ப பாருங்க, கசிகார காம. கசிகார ரெண்டாரடா
விவசாயம் செய்கிறார்கள். யார்? விவசாயம் செய்கிறார்கள். அப்ப முதலாவது டி வரும். அப்ப மூன்றாவது விட நாங்கள் நேரடியாக கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனாவது விட பிள்ளைகள்? மூன்றாவது விட. அதுல பாருங்க பிள்ளைகள், கோபாலகாமம். கோபாலர்கள் என்னடா? விலங்கு. என்ன? இடையர்கள் வாழ்ந்த கிராமம். அவர்களுடைய தொழில் என்னடா? விலங்கு வளர்ப்பு. அப்ப இரண்டாவது ஈவரோடு. கேவட்டகாம என்ன? கடற்தொழில், மீனவர்கள் வாழ்ந்த கிராமம். அப்ப மட்பாண்ட கைத்தொழிலுக்கு என்னடா வரும்? கும்பகாரகாம இல்ல குயவகாம. கும்பகாரகாம, ரைட்? கும்பகாரகாம அல்ல குயவகாம என்ற பெயரால குறிப்பிட்டுக் கொள்ளும். சரியான? ரைட், ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்த கேள்விய. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ள மிக பழமை வாய்ந்த இடம். மிக பழமை வாய்ந்த இடம் பாகியன் கல. பாகியன் கலலன். ரைட்? பாகியன் கல. ரைட்? இந்த இடம் பாகியன் கல. இதே இடத்துல இத பாகியன்களை என்ன இங்க குறிப்பிட்ட பட்டதொம்பலன, கித்துள்களை பெல்லன, அத்தனை கொட அலலன. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கற்கால மனிதன் ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மனிதனுடைய காலகட்டங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் குறிப்பிட்ட பட்டம் தொம்பலன 28,000 வருடங்கள் என்று பார்த்திருக்கிறோம். எத்தனாயிரம் வருடங்கள்? 28,000 வருடங்கள். இந்த அத்தனை கூட அல்லன இவ்வளடா 10,350. 10,350 வருடங்கள். அப்ப கித்துள்களை பெல்லன எத்தனடா? 15,000 வருடங்கள். எத்தனை ஆயிரம் வருடங்கள்? 15,000 வருடங்கள் கித்துள்களை பெல்லன. ரைட்? கித்துள்களை பெல்லன எத்தனை ஆயிரம் வருடங்கள்? 15,000 வருடங்கள். ரைட். அடுத்த விஷயம் பாருங்கடா. இலங்கையின் வறண்ட வலயத்தில் நதிக்கரைகளுக்கு அப்பால் சிறுகுல முறைமையினை அண்டியதான குடியிருப்புகளின் பரம்பல் ஏற்பட்டதாக கருதப்படுவது எந்த காலத்துல? சிறுகுல முறைமை. நேரடியாகவே உங்களுக்கு தெரியும், குலக்குடியேற்றம் என்று சொன்னாலே அது என்னவாக வரப்போகுது? ஆரம்ப வரலாற்று காலம். என்ன காலம்? ஆரம்ப வரலாற்று காலமாக இருக்கு. என்ன காலம்? ஆரம்ப வரலாற்று காலமாக இருக்க போகுது. என்ன காலம்? ஆரம்ப வரலாற்று காலமாக இருக்கும். ரைட்? என்ன காலம்? ஆரம்ப வரலாற்று காலமாக இருக்கும். சரி, இப்ப பாருங்க எல்லாரும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் மினிகா கல்கந்த என்ற வசிப்பிடம் எந்த வகைக்குரியது? சரியா? மினிகா கல்கந்த என்று சொல்லப்படுகின்ற இடம் எந்த வலயத்துக்குரியது? கரையோர வெட்டவெளி பிரதேசம். எந்த பிரதேசம்? கரையோர வெட்டவெளி. ரைட். இப்ப பாருங்கடா, தாழ்நில ஈரவலய குகைகள் என்ன? பாகியன்களை. ரைட்? பாகியன்களை. அடுத்தது பட்டதொம்பலன. அடுத்த கித்துள்கலப்பெழிலன. இவையெல்லாம் தாழ்நில ஈரவலய குகைகள். அப்ப தாழ்நில உலர்வலய குகைகள்னா சிகிரியாலிகளை, சிகிரியா பொத்தான. ரைட்? சிகிரியா அலிகளை சிகிரியா பொத்தான என்று சொல்லி குறிப்பிடும். ரைட்? ஓகே. அடுத்த பாருங்க எல்லாரும், தாழ்நில உலர்வலய குகை. தாழ்நில உலர்வலய குகைகளுக்கெல்லாம் சிகிரியா அலிகளை சிகிரியா பொத்தான வரும் பிள்ளைகள். தாழ்நில உலர்வலய குகைகளுக்கு தாழ்நில உலர்வலய வெட்டவழிகள் இது. சரிதானே? அப்ப இந்த தாழ்நில உலர்வலய வெட்டவழிகள் என்று சொன்னா நாங்கள் வெட்டவெளி பிரதேசங்களை குறிப்பிட போறோம். அப்ப வெட்டவெளி பிரதேசங்கள் என்ன? வெட்டவெளி பிரதேசங்கள் இந்த பண்டாரவளை, கோட்டன் சமவெளி, சரிதானே? இப்படியான பிரதேசங்களை தான் நாங்கள் வெட்டவெளி பிரதேசங்களாக குறிப்பிடுவோம். ரைட்? ஓகே. அடுத்த விடயம் பாருங்கடா. இலங்கையின் கோமோசேப்பியன்
மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படும் காலம் ஏறத்தாழ இன்றிலிருந்து எத்தனை வருடங்களுக்கு முன்னர்? எத்தனை வருடங்கள்? 1,25,000 ஆண்டுகளுக்கு முதல். அப்ப நாங்கள் இதுல 80,000 தெரியும் பூந்தள வெள்ளைகங்கொட, 38,000 தெரியும் பாகியன்களை, 28,000 தெரியும் குறிப்பிட்ட பட்டதொம்பல் என. உலர்வலயத்தில் சிறிய கிராம குளங்களை மையமாக கொண்டு குடியிருப்புகள் எந்த காலத்தில் பரவின? இதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிற வினாக்கள் ஒன்றுதான். ஆரம்ப வரலாற்று காலம். என்ன காலம்? ஆரம்ப வரலாற்று காலம். அடுத்த கேள்வியை பாருங்கடா. ஆரம்ப வரலாற்று காலத்தின் நதிப்படுக்கைகளுக்கு அப்பாலான குடியிருப்புகளில் வாழ்ந்தோரின் பிரதான சீவனோபாயம். இதுல இந்த ஆரம்ப வரலாற்று காலத்தில் இருந்த மக்களுடைய பிரதான சீவனோபாயம் பயிர்ச்செய்கை, விலங்கு வளர்ப்பு, சேனை பயிற்சி. இதுல பிரதானமானது என்னன்னு பாத்தீங்களா? சேனை பயிற்சிகை. என்ன பயிற்சிகை? சேனை பயிற்சிகை. ரைட். உங்களுக்கு தெரியும் ஆரம்ப வரலாற்று கால பொருளாதார முறைகள் என்ற ஒரு கேள்வி வரும். அதுல முதலாவது நாங்கள் சொல்ல போறோம் பயிற்சிகை, மந்தை வளர்ப்பு ஆகியன காணப்பட்டமை. அந்த பயிற்சிகையைத்தான் நாங்கள் 2 வகையா பிரிக்கிறோமடா. ஒன்று சேனை பயிற்சிகை, நெற்பயிற்சிகை. இந்த சேனை பயிற்சிகையை நீங்க வேணுமெண்டா பிள்ளைகள் மேட்டு நில பயிற்சிகை என்று சொல்லலாம். சேனை பயிற்சிகையை வேணுமெண்டா மேட்டு நில பயிற்சிகை என்று சொல்லலாம். சேற்று வயல் வேளாண்மையை நீர்ப்பாசன பயிற்சிகை என்று சொல்லலாம். நீர்ப்பாசன பயிற்சிகை. சரியா? நீர்ப்பாசன பயிற்சிகை என்று சொல்லலாம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், புராதன இலங்கையின் துறைமுகங்களுக்கு அருகில் உருவாகிய குடியிருப்புகளை குறிப்பிடும் பெயர் யாது? ஒன்று பட்டானகாம, கேவட்டகாம, மணிகாரகாம, கசிகாரகாம. அப்ப துறைமுகங்களுக்கு அருகில் இருந்த குடியேற்றங்கள் பட்டானகாம. அப்ப கேவட்டகாம என்றா யாரடா? மீனவர் வாழ்ந்த கிராமம். ஆர் வாழ்ந்த கிராமம்? மீனவர் வாழ்ந்த கிராமம். மணிகாரகாம என்றா இரத்தின கற்களுக்கு பட்டை தீட்டுவோர் வாழ்ந்த கிராமம். கசிகாரகாம என்றா விவசாயிகள் வாழ்ந்த கிராமம். ரைட். அடுத்த கேள்வி பாருங்கடா. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதன் வசித்ததாக கருதப்படும் இடங்களின் மிக பழமையான இடங்கள். அப்ப பாகியன்களை எங்களுக்கு தெரியும் மிக பழமையான இடம். அந்த பாகியன்களுடன் சேர்ந்த ஒரு பிரதேசம் இருக்கு பாருங்க, குருவிட்ட பட்டதொம்பல் என. இதுதான் மிக பழமையான பிரதேசங்கள். ரைட். அப்ப பாகியன்களை 38,000 வருடம், குருவிட்ட பட்டதொம்பல் என 28,000 வருடம். அப்ப மக்கள் இங்க வாழ்ந்த மிக பழமையான இடமாக இந்த 2 இடங்களும் கருதப்படுது. அடுத்த பாருங்கடா, கைவிடப்பட்ட குளங்களை அண்டிய கிராமம் எவ்வாறு அழைக்கப்படும்? சரியா? படிகித்தகம. வேலியிட்டு பாதுகாக்கப்பட்ட கிராமம். வேலியிட்டு பாதுகாக்கப்பட்ட கிராமம் பரிகித்தகம. வேலியிட்டு பாதுகாத்த கிராமம். அபரிகித்தகம வேலியிடாமல் காணப்படுகின்ற கிராமம். நியங்கம் என்று சொன்ன சிறிய வர்த்தக நகரம். சிறிய வர்த்தக நகரம். அப்ப என்ன விட வரப்போது? மக்களால் கைவிடப்பட்ட குல கிராமம் உலகம் என்ற பெயரால் அழைக்கும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் தொழில்நுட்பம் பற்றி அறிந்து கொள்வதற்கான தகவல் வழங்கும் ஒரே ஒரு மூலாதாரம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் தொழில்நுட்பம் பற்றி அறிந்து கொள்வதற்கான தகவல் வழங்கப்படும் ஒரே ஒரு மூலாதாரம். என்ன மூலாதாரம்? கல்லாயுதம். கல்லாயுதங்கள். என்ன மூலாதாரம்? கல்லாயுதங்கள். குட். அடுத்த பாருங்கோ, ஆரம்ப வரலாற்று காலத்தில் மனிதர்கள் ஆற்றங்கரைகளுக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களை வசிப்பதற்கு தெரிந்தெடுப்பதற்கான காரணம். ஆற்றங்கரைகளுக்கு அப்பால் உள்ள பிரதேசங்கள் ஒன்று வெள்ளப்பெருக்கை தொல்லையிலிருந்து பாதுகாப்பதற்கு, அல்ல விவசாயத்துக்கு பொருத்தமான வசதிகளை நிலவுவதற்கு, வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு, போக்குவரத்து வசதிகள்ல இருந்து இருப்பதற்கு. அப்ப என்னடா விடயம்?
வெள்ளப்பெருக்குல இருந்து வந்தது. கொள்ளைகள்ல இருந்து பாதுகேன் ஆற்றங்கரைக்கு அருகில இருந்து அதிகளவான வெள்ளப்பெருக்கு கிடைக்கும். அதனால அங்க கடினமாக இருக்கும். அப்ப இதைத்தான் தெரிவு செய்வதற்கான காரணம். சரி, அடுத்த பாருங்க பிள்ளைகள். குளங்களை மையமாக கொண்டு குடியிருப்புகள் தோன்றுதல். இது ஆரம்ப வரலாற்று காலம். ஒழுங்குமுறையான மரணச்சடங்கு முன்வரலாற்று காலம். பல்வேறு தொழில்களுக்கு ஏற்றவாறு குடியிருப்புகள் ஆரம்ப வரலாற்று காலம். விவசாயம் ஆரம்பமாதல் முன்வரலாற்று காலம். அப்ப முன்வரலாற்று கால நிகழ்வுகள் என்னடா? பியும் டியும் இருக்குதா? 4வது விட. ஆரம்ப வரலாற்று காலம் ஏயும் சியும். அடுத்த பாருங்கடா. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் மனிதன் உணவாக கொண்ட பல்வேறு சிப்பி வகைகள் பெருமளவில் காணப்பட்ட சுற்றாடல் வலயம். அப்ப சிப்பிகள் எங்களுக்கு எங்க கிடைக்குது? ஆரம்ப கால மனிதன் தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல, வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல சிப்பிகள். தாழ்நில உலர் வலயம், வரல் வலயம், தாழ்நிலை ஈர வலயம், மலைநாட்டு உலர் வலயம். எங்க கிடைக்கும் சிப்பிகள்? தாழ்நிலை ஈரவலயம். தாழ்நில ஈரவலயம். ஈரவலயம் என்ன? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, இதோட கேள்வி சரி. பின்வரும் ஏபிசிடி ஆகிய கூற்றுக்களை கொண்டு 66 67 வினாக்களை கொடுத்திருக்க. சுடப்பட்ட மட்பாண்டம் எந்த காலமடா? முன்வரலாற்று காலம். இரும்பு பயன்படுத்தல் முன்வரலாற்று காலம். நாடோடி வாழ்க்கை முறை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். நாளாந்த வேலைகள் நுணுக்கமான கல்லாயுதம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். கேள்வி என்ன? வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துடன் தொடர்புடைய கூற்று சியும் டியும். அப்ப முன்வரலாற்று காலத்தோட தொடர்புடைய கூற்று ஏயும் பியும். ரைட். அப்ப பாருங்க, நாங்கள் இன்றைய வகுப்பில் பகுதி 2 ஒன்றினுடைய 2வது பாட அலகுக்கான விடயங்களை நாங்கள்